வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ ஆப்டோ கப்ளர் பற்றி ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த ஆட்டோ கப்ளரை செக் பண்ணுற ஒரு சர்க்யூட், அதை பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன். பாருங்கள், இந்த ஃப்ளிப் ஆகிட்டே இருக்குது, எல்இடி அமிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு இல்லையா? ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. ஒரு 8 பின் சாக்கெட்டு. ஏன்னா 4 பின் ஹெட்டர் கிடைக்கல, அதனால் 8 பின் ஒரு சாக்கெட்டு. அந்த சாக்கெட்டில் ஆட்டோ கப்ளரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கெப்பாசிட்டர், 2 ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு பவர் சப்ளை, இண்டிகேட்டருக்கு ஒரு எல்இடி. ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இது அமிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு. எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆட்டோ கப்ளரை இந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமிஞ்சு எரிஞ்சால் அந்த ஆட்டோ கப்ளர் ஓகே, சர்க்யூட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஆட்டோ கப்ளர் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மல்டிமீட்டரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அனலாக் மீட்டர் வேணுமா இல்லை டிஜிட்டல் மீட்டர் வேணுமா, எப்படி லோடு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு ஈஸியஸ்ட் ஒரு சர்க்யூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டோ கப்ளரில் இந்த மாதிரி ஒரு 4 பின் இருக்கும். ஆட்டோ கப்ளரில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ஐஆர் எல்இடி, இன்ஃப்ராரெட் எல்இடி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டருக்கு பேர் போட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ், போட்டோ டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பேஸில் உங்களுக்கு சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு போட்டான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ளஸ் வோல்ட் வேணும், இதுக்கு ஒரு மைனஸ் வோல்ட் வேணும், அப்போ தான் ஒர்க் பண்ணோம். இந்த டிரான்சிஸ்டர் பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இது கலெக்டர், இது எமிட்டர். கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது எப்போ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படிங்கிறது இந்த பேஸுக்கு கிடைக்கக்கூடிய ரேஸினுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. இந்த இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஐஆருடைய ஆப்ரேஷனை பொறுத்து இருக்குது. இந்த ஐஆருடைய ஆப்ரேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய பயாஸ் பற்றி இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். இது ஆட்டோ கப்ளர் ஆப்டிக்கலி கப்புள் பண்ணுது, எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட். எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் கிடையாது. இது ஒரு சர்க்யூட்டில் இணைச்சிடலாம், இது ஒரு சர்க்யூட்டில் இணைச்சிடலாம். இது ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட்டில் இணைக்கலாம், இது ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டில் இணைக்கலாம். இணைச்சி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வோல்டேஜ் ரெஃபரன்ஸு, கட் ஆஃபு, ட்ரிகர், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஃப்ளை பேக்கிங் ஆப்ரேஷன் எல்லாமே இதில் பண்ணிடலாம். பெரும்பாலும் பவர் சப்ளையில் இந்த ஆட்டோ கப்ளர் வந்துட்டுருக்கு. இனிமேல் வரக்கூடிய எல்லா பவர் சப்ளையுமே ஆட்டோ கப்ளர் இருக்கும். 1, 2 மேலே இருக்கலாம். ஆட்டோ கப்ளர் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா சர்க்யூட்லேயும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபுல்லாகவே வந்துருச்சு. நம்ம ஆட்டோ கப்ளர் அப்படின்னா ஒரு ஐஆர் எல்இடி, ஒரு போட்டோ டிரான்சிஸ்டர் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இந்த போட்டோ டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஒரு டாலிண்டன் பேர் இருக்குது. இதற்கு பதிலாக ஒரு டயாக் இருக்குது, ட்ரையாக் இருக்குது, எஸ்சிஆர் கூட இருக்குது. ஓகேவா? இப்படியெல்லாம் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு காமன்ஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷன் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் நல்ல குவாலிட்டியாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல காமன்ஸை பற்றிய பேசிக் திங்ஸ் தரவாக இருக்கணும். ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பார்க்க தெரியணும், அந்த பொருளுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? வெறுமனே ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நம்ம நாலேஜை கேதர் பண்ண முடியாது. ஆட்டோ கப்ளர் பார்க்குறதுக்கு இருக்கும். இதில் என்ன நேமில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 8178 வரும், இல்லைனா PC 817, இதான் ஃபேமஸ், எல்லாத்துலேயும் ஃபெமிலியர் இருக்கா. நிறைய இருக்க நம்பர் இருக்கும். ஆட்டோ கப்ளர் கண்டுபிடிக்கணுன்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும். இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சில நேரங்கள் இந்த ஆட்டோ கப்ளரில் ஒரு கோடு வரும், செக்மெண்ட் வரக்கு மேலே டாப்பில் இது 1, 2, 3, 4 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற சர்க்யூட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு லோடில் ஒரு எல்இடியை நம்ம வச்சிடலாம். அப்போ எல்இடி எப்போ எரியும், இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த எமிட்டர் என்ன ஆகணும், உங்களுக்கு கிரவுண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு சர்க்யூட்டாக வந்துடும். இது பாசிட்டிவ் வோல்ட்டு கொடுத்துட்றோம். இப்போ இந்த எல்இடி எரியுமா,
அப்படின்னு கேட்டால் எரியாது. ஏன் எரியாது? கலெக்டர் எமிட்டர் எப்படி இருக்குது? ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது, அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓப்பன்னா ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது எப்போ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும்? எப்போ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸுக்கு கொடுக்கக்கூடிய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கும் மைனஸ். ஏற்கனவே ஆட்டோ கப்ளரில் சொல்லியிருக்கேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்யூட் இதுக்கு தனியாக நெகட்டிவ் இருக்கலாம், அதுக்கு தனியாக நெகட்டிவ் இருக்கலாம், காமன் நெகட்டிவ் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா கண்டிப்பாக ஐஆர் வந்து ஒர்க் பண்ணோம். ஐஆருக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்? 1.5லேருந்து 3 வோல்ட் வேணும். அதுக்கு மேலே வோல்ட் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா ஐஆர் வந்து ஷார்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வோல்ட் கொடுக்கணும், இதுக்கு ஒரு வோல்ட் கொடுக்கணும். இந்த ரெண்டையும் கப்புள் பண்ணால் ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சர்க்யூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கில் இணைச்சிடலாம். இது ஒரு மைனஸ். ஓகே, இப்போது இது கொடுக்குற சப்ளை இதுக்கு கொடுக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1.5லேருந்து 3 வோல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த ஐஆர் எல்இடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டர் கொடுக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா இதுக்கு 3 வோல்ட் அச்சீவ் ஆயிரும். இந்த சர்க்யூட்டை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த எல்இடியோட பிரைட் எதை பொறுத்து இருக்குன்னா டிரான்ஸ்டரோட கண்டக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்கணும் எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஏனோட்டில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எமிட்டரில் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்யூட்டுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த எல்இடி ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 560 ஓம்ஸ்லேருந்து 1K ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 560 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்இடியோட பிரைட் அதிகமாக இருக்கும். 1K யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஐஆருடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகே, அப்போது எப்படி சர்க்யூட் பாருங்கள், இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு, உடனே இந்த எல்இடி வந்து உடனே கான்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகிரும். எப்படி இந்த எல்இடி ஒர்க் பண்ணும், ஏன்னா இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடச்சிருச்சு, உடனே ஐஆர் ஃப்ரீக்வன்சி வரும். இந்த ஐஆர் ஃப்ரீக்வன்சி என்னாகும், நேரம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ட்ரோ டிரான்சிஸ்டரை ஆக்டிவேட் பண்ணிடும். இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் பண்ணி இது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆகும், அதனால் எல்இடி எரியும். இது வரைக்கும் கொடுத்தா எவ்ரி திங் இஸ் ஓகே. என்ன ஓகே, இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓகே. ஒருவேளை இந்த ஐஆர் எல்இடி ஷார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி எரியாது, இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. ஓகே, ஒருவேளை இது ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னாலும் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது, இந்த இண்டிகேட்டர் எரியாது. சரி, இது ஓகே, இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். என்ன இதில் ஸ்பெஷல், இது எப்படி அமைஞ்சு எறிகிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இந்த மைனஸை கொண்டு வந்து நேராக இந்த எமிட்டரில் கொடுத்துட வேண்டியது. இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த கெப்பாசிட்டியோடைய வேல்யூவை பொறுத்து இந்த வேல்யூ வந்து 100 MFD, 220 MFD, 330 MFD, 470 MFD நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐஆர் எல்இடி என்ன ஆகும்னா விட்டு கான்டாக்ட் ஆகும். டைம் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை இந்த ஐஆர் எல்இடி கண்டக்ட் ஆகுதோ அத்தனை செகண்ட் வந்து இந்த போர்ட்ரோ டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். அதனால் என்னென்னா இந்த மானிட்டர், இந்த லோடு, இந்த இண்டிகேட்டர் அமைஞ்சு எரியும். இந்த அமைஞ்சு எரிஞ்சினாவே இந்த எவரி சர்க்யூட் ஓகே, இந்த ஆட்டோ கப்ளர் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியரும் நீங்கள் உங்கள் சர்வீஸ் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. ஆட்டோ கப்ளர் ஏதாவது சந்தேகம் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணி ஒரு 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது அமைஞ்சு எரிஞ்சாவே சர்க்யூட் ஓகே, கன்ஃபார்மாக தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெதர் யூ ஹேவ் டிஜிட்டல் மல்டிமீட்டர் அல்லது அனலாக் மல்டிமீட்டர், ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த பட்சத்தில் கூட இந்த ஒரு செக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோ கப்ளர் பாருங்கள் நிறையா இருக்குது, ஓப்பன் ஷார்ட்லாம் இருக்குது, ஃபெயிலியர்லாம் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆட்டோ கப்ளர் இன்சர்ட் பண்ணி தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். என்ன அர்த்தம், இதில் ஒன்று இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டு, இல்லை அப்படின்னா ஆட்டோ கப்ளர் இருக்கக்கூடிய எல்இடி இருக்குது இல்லையா, அது வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ஈஸியாக அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கேன். அந்த சர்க்யூட்டை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சர்க்யூட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க.
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கான சேனல், உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற சேனல். உங்களுக்கு நாலேஜை ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருவாக முடியும். இதுக்கு படிப்பு தேவையில்லை. ஓகேங்களா? தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். நான் பேசுகிறத கேட்டால் போதும். இந்த காமன்ஸினுடைய பேரெல்லாம் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அது ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக ஒரு எல்இடி பற்றி, ஐஆர் பற்றி, ஒரு கெப்பாசிட்டர் பற்றி, சாதாரணமான டிரான்சிஸ்டர் பற்றி, போட்டோ டிரான்சிஸ்டர் பற்றி, ஓகேவா, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மோர் ஓவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், எங்களுக்கு தனியாக ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. தட்ஸ் மீன்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங். தென் உங்களுக்கு ஒரு எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்டு ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. இது மாதிரி வேரியஸ் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். பார்ட் டைம், ஃபுல் டைம் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும், பாருங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த சர்க்கியூட் வரும். இப்போ இந்த சர்க்கியூட் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். இதுதான் சர்க்கியூட்டு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ட்ராயிங்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாருங்கள், டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடி, இங்கே ப்ளஸ் மைனஸ், இந்த வோல்ட்டு கொடுத்தோன்னு இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் பண்ணோம். எப்போ ஒர்க் பண்ணோம், இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆனால் தான் ஒர்க் பண்ணும். எப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், தட் மீன்ஸ் கலெக்டர் டு எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும்னா இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த பல்ஸ் எல்லாம் வெளியே வரணும். இந்த ஃப்ரீக்வன்சி ஐஆர் ஃப்ரீக்வன்சி நேராக பேஸுக்கு வரணும். வந்தால் தான் அது கண்டக்ஷன் ஆகும். இது எப்போ வரும், இதுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கிடைச்சா மட்டும்தான் வரும். இது உங்கள் சர்க்கியூட் பார்த்தாவே தெரியுது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டரோட மதிப்பு வந்து 220 MFTலேருந்து 470 MFT. இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 5K to 10K. இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 560 Ohm to 1K. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். பிசி 817 இப்போ பக்காவாக நம்ம செக் பண்ணிடலாம். எந்த ஆட்டோ கப்ளர் வேணாலும் நம்ம செக் பண்ணிடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட்டோ கப்ளர் வந்து 4 லீடு தான் இருக்கணும், இல்லை 6 லீடு உள்ள ஆட்டோ கப்ளர் மார்க்கெட்டில் இருக்குது. அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ஆட்டோ கப்ளர் செக்கிங் சர்க்கியூட் கொடுத்துருக்கேன், பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.